அருமையான மாலை வேளையிலே இங்கு நாம் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய சூழலில் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடன் இங்கு உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, எனது பெயர் அஜித் இளங்கோ, பாஜகவினுடைய முன்னாள் மாநில இளைஞரணி துணைத் தலைவர், மேலும் மதுரை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தேன். கடந்த 4/6/2026 எங்களுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த மாண்புமிகு அண்ணன் திரு கே அண்ணாமலை அவர்களின் வழியில் நாங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வி தி லீடர்ஸ் என்ற அமைப்பில் என்னை இணைத்து கொண்டு நான் மாநில துணைத் தலைவராகவும் மேலும் இந்த சட்டமன்றம் பெரியகுளம் சட்டமன்றத்தின் துணை அமைப்பாளராகவும் இருந்த அனைத்து பொறுப்புகளும் விடுவித்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து என்னை விடுவித்து கொண்டு நான் வி தி லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பில் என்னை இணைத்து கொண்டேன். என்னைப் போல இன்று இங்கு இருக்கக்கூடிய அண்ணன் பொன்னானந்தன் ஆகட்டும், மாவட்டத்தினுடைய பொருளாளராக தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்தார். மேலும் ஐடி பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சாய் பாலாஜி, மேலும் வர்த்தக பிரிவினுடைய மாவட்ட தலைவர் பெரியசாமி, மேலும் ஓபிசி அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்த திரு மதிவாணன் அவர்கள், மேலும் தேனி நகரில் உள்ள முக்கிய துணைத் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் எனது பின்னால் வரிசையில் அமர்ந்துள்ளார்கள். இதனை போன்ற அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவரின் பெயர்களையும் என்னால் குறிப்பிட முடியும். இருந்தாலும் காலத்தின் நேரத்தின் கருதி நான் சிறிய அளவில் உள்ள பொறுப்பாளரின் பெயர்களை கூறுகின்றேன். இவர்கள் அனைவரையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகி இன்று வி தி லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பில் அண்ணாமலை அண்ணன் அவர்களின் வழியில் நாங்கள் முன்னே வந்துள்ளோம். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் இதில் ஒரு மண்டல் தலைவர் வேறு இருக்கிறார். பெரியகுளம் மேற்கு மண்டலுடைய தலைவர் திரு அருண்குமார் அவர்கள் எங்களோடு வந்திருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூண்டோடு விலகி நாங்கள் வி தி லீடர்ஸ் என்ற அமைப்பில் கடந்த 3-4 நாட்களாக நாங்கள் படிப்படியாக இணைந்து வந்துள்ளோம். இன்று இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி இன்று அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வழியில் வந்துள்ளோம் என்ற ஒரு சின்ன கேள்வி அனைவருக்கும் உண்டு. அதனை நாங்கள் இன்று சொல்ல வேண்டிய காரணத்தினால் மட்டுமே இந்த பிரஸ் மீட்டை நாங்கள் ஆர்கனைஸ் செய்துள்ளோம். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் 2013ஆம் ஆண்டு முதல் அடிப்படை உறுப்பினராக இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் நாங்கள் பணியாற்றி வந்த காலத்தில் தமிழக பாஜகவில் சிறு குளறுபடிகள் உள்ளது. அந்த குளறுபடிகள் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், மத்திய பாஜகவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் ஆட்சி சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட தமிழக பாஜகவில் இங்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்பது மாபெரும் உண்மை. அங்கீகாரம் என்பதை முதலில் கொடுத்தது எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமே. என்னை போன்ற இளைஞர்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நல்வாய்ப்பினை வழங்கி அவர்கள் செய்யும் வேலையை அங்கீகரித்து அவர்களுக்கு உண்டான அனைத்து அங்கீகாரங்களையும் பெற்றுத்தந்தவர் அண்ணாமலை அவர்கள். அத்தகைய தலைவரின் பின்னால் நாங்கள் பயணம் செய்தால் மட்டுமே நாங்கள் சிறப்பாக அடுத்த கட்டத்திற்கு நாட்டையும் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான மக்களின் வளர்ச்சி மற்றும் பொதுமக்களினுடைய தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வி தி லீடர்ஸ் என்ற அமைப்பினை நாங்கள் இன்று சேர்ந்துள்ளோம். இந்த வி தி லீடர்ஸ் என்ற அமைப்பு இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு முன்னாள் IPS அதிகாரி எங்களுடைய இளம் சிங்கம் திரு அண்ணாமலை அவர்களால் துவக்கப்பட்டுள்ளது. அவர் துவக்கிய இந்த இயக்கம் எக்காரணத்தை கொண்டும் இளைஞர்களுக்கு நல்வாய்ப்பினை வாங்கி தர வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடும், மேலும் தமிழக மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல், திராவிட கட்சியின் அரசியல் போன்று இல்லாமல் அல்லது என்று நடிகர்கள் பின்னாடி செல்லும் இளைஞர்களை மாற்றி அமைக்கும் விதமாகவும் அவருடைய அரசியல் இருக்கும் என்பதற்கு எதிர்காட்டுக்காக இன்றைய அமைப்பை தொடங்கியுள்ளார். இந்த அமைப்பானது வருங்காலத்தில் அது ஒரு அரசியல் கட்சியாக மாற்றக்கூடும். அந்த அரசியல் கட்சி அடுத்து வருகின்ற பொது தேர்தலில் அரசியலில் மிகவும் முக்கியமான சூழலில் உள்ள அடுத்த பொது தேர்தலில் கண்டிப்பாக அது தேர்தலை சந்திக்கும். எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதல்வராக ஆவார். அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் நாங்கள் பார்க்க போகிறோம் என்றதை கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.